தமிழகத்தில் மணல் குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் மணல் அள்ளி விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான விவரங்களை அளிக்கும்படி வேலூர், திருச்சி, கரூர், தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட கலெக்டர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சம்மனுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. அதே நேரம் அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடர அனுமதி அளித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் ஆஜரானார். கலெக்டர்களிடமிருந்து அமலாக்கத்துறை தகவல்களை கேட்பது மாநில அரசுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அமலாக்கத்துறை மனு குறித்து தமிழக அரசுக்கு முறையான நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை என கபில் சிப்பல் வாதிட்டார். அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்.வி. ராஜு ஆஜரானார். மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்பது உச்சநீதிமன்ற விதிமுறைகளில் இல்லை. இந்த வழக்கு மணல் குவாரி சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, கிரிமினல் சதி மற்றும் மோசடி குற்றங்களும் உள்ளன. குற்றவாளியை காப்பாற்ற மாநில அரசு முயல்வதைப் போல உள்ளது. இந்த விவகாரத்தில் மாநில அரசுக்கு ஏன் இத்தனை பதட்டம் என அவர் கேள்வி எழுப்பினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், மாநிலத்தில் குற்றம் நடந்திருந்தால் அதை கண்டுபிடிக்க மாநில அரசும் அதிகாரிகளும் அமலாக்கத்துறைக்கு உதவ வேண்டும். மாநில அரசிடம் உதவி கேட்பதால் என்ன தீங்கு நேர்ந்துவிடப் போகிறது என கேள்வி எழுப்பி வழக்கை ஒத்திவைத்தனர்.